மே மாத ராசி பலன். ஸோ நிறைய டிரான்ஸ்லேஷனை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய காம்போ ப்ரிடிக்ஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மற்ற டிரான்ஸ்லேஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. ஸோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாதமும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ 3 months புதுசாக பார்க்குறவங்க ஒரு 3 months அப்சர்வ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக புரியும். உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் நான் அதை ராசியாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் ஒரு தடவையாவது செக் பண்ணிங்க. என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற சப்ஜெக்டையும் எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்லேயே நம்ம சேனல்லேயே இருக்குது. நியூமராலஜி வீடியோஸும் பண்ணியிருக்கோம். வாஸ்து வீடு பார்க்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, பிளாட் வாங்கி கட்டுறவங்க எல்லாருக்குமே வாஸ்து ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஜெமாலஜியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸும் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாக பயன்படுத்திங்க. இப்போ நம்ம மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி இந்த மே மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குருவுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு 9th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது. அவருடைய பார்வை வந்து துலாம் மேலே விழுதும். துலாமில் சந்திரன் இருந்து துலாம் ராசியில் பிறந்து அதை வந்து குரு பார்க்க உங்களுக்கு வந்து சுப எண்ணங்கள் வந்து இன்னும் அதிகரிக்கும். கௌரவ மாலைகள்லாம் வந்து விடும். போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய பதவிக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதோடைய பலன்களையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலாம் மே மாதம் சுக்கிரன் உச்சமான சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு போட்டியாளர்களை சந்திக்கிற ஒரு இடம். இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு போட்டி போட்டு தான் ஆகணும், அதை ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்கள் எதிராளியை வந்து வீழ்த்தி தான் ஆகணும். அவருடைய திறமையை விட உங்கள் திறமை அதிகமாக இருக்கணும். உங்களோட திறமை அதிகமாக இருக்கிற காலம் தான் இது. அதுதான் சுக்கிரன் உச்சம். ஸோ சுக்கிரன் தான் உங்களுடைய லக்னாதிபதி, சுக்கிரன் தான் உங்கள் ராசியாதிபதி. ராசியாதிபதி என்றால் உங்களோட தலை, உங்களுடைய மூளை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய எமோஷன். அந்த எமோஷனோட வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸால்ட் ஆகிற அந்த வீனஸ் என்ன பண்ணணும்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கும், அந்த ஃபுல் பவரை காமிக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைமில் இந்த மே மாதத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அது வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் போராடுறீங்களோ அதெல்லாம் வெற்றியாக மாற்றி கொடுக்கும். அது ஒரு வெற்றி மாலையை கொண்டு வந்து உங்கள் கழுத்தில் போடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. இது முதல் விஷயம். ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய நகர்வை அப்படியே செக் பண்ணி பார்த்தது. சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து 7th ஹவுஸில் எக்ஸால்ட்டட், அதுக்கப்புறம் 8th ஹவுஸில் மூவ் பண்ணுவார். ஸோ பதவி ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு முதல் பகுதி நல்லா இருக்குது, 2வது பகுதி ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. பட் சேஞ்ச் ஆஃப் ஜாப் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும். ஃபார் சம் ரீசன் உங்களுடைய மேலதிகாரிகிட்ட நீங்கள் மோத வேண்டி வரலாம், இல்லை அவருடைய கருத்துக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படியே ரைஸ் ஆகும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்மோக் அப்படியே ஸ்டார்ட் ஆகும், அது அப்படியே ஃபயர் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. பட் அது நல்லதாக முடியுது. அது நல்லதாக முடியுற சென்ஸ் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த ஒரு சான்ஸும் உங்களுக்கு வந்து லைஃப்பில் கடவுள் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். பாசிட்டிவாக பார்க்குறேன் நான். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ரொம்ப பெரிய லெவலில் வைடாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் ரொம்ப பெருசாக ஆகும். ஒரு சின்னதாக இருந்தீங்க, ரொம்ப சின்னதாக இருக்கீங்க, இல்லை ஒரு மீடியமில் இருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் பெருசாக வைடாகும். பெரிய லெவலில் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா நடக்க போகுது. அது நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். துலாம் ஸோ கெட் செட் கோன்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் மே மாதம் த ஆக்டிவேஷன் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ். புதனுடைய நகரம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஐடியாஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கே தோணும். மற்றவங்களுடைய சஜஷன்ஸும் ரொம்ப வேல்யூபிளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தை நெருங்கிட்டு இருக்கீங்க துலாமை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்க்குறது துலாமுக்கு அடுத்தது வந்து துலாமில் வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் பிளான் பண்ணுறீங்க, உங்களுடைய வந்து வேறு ஏதோ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஏதோ ஒரு சேஞ்சுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைமாக நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் முயற்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ட்ரி, இதுதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்னு ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு டைம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக தெரியுது. தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் முயற்சியை முன்னெடுத்துட்டு போகலாம். உங்கள் தசாபுக்தியும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் கேரண்டீட். அந்த மாதிரி இருக்கும் துலாம். அதுக்கடுத்தது வந்து நான் பார்க்குறது வந்து திருமண விஷயங்கள். ஏன்னா குரு பார்வை வரும். நிறைய பேர் கேட்டாங்க இந்த துலாமுக்கு எப்போ வந்து இந்த கல்யாண பார்வை எப்போ, குரு பலன் இதுதான் குரு பலன். 9ல் குரு வந்தால் குரு பலன். ஒரு கௌரவ திருமணம், ஒரு அடையாளம், ஒரு சமூகம் வந்து உங்களை வந்து நல்லா வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் வந்து அந்த கௌரவ திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு அருளோடு நடக்கும், நல்ல ஒரு பொருளோட நல்ல அருளோடு நடக்கும். அது ரொம்ப சுபமாக இருக்குது, நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து திருமணம் வரணும், ஓரளவுக்கு நல்ல திருப்திகரமாக கொடுக்கும். திருப்திகரமான ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு
ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு இப்படி இருக்கணும், இப்படி தான் எதிர்பார்ப்பு அப்படின்னு ஏதோ வச்சுருப்பீங்க 4 விஷயம். அது படிப்பு, அது தோற்றம், அது வந்து அந்த பிஹேவியர், அது வந்து அந்த கேரக்டர், அந்த நாலேஜ், இல்லை ஸ்கில்ஸ், இல்லை டேலண்ட், இல்லை வந்து அடிஷ்னல் ஹாபீஸ், இல்லை ஒரு 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 விஷன், லைஃப்பில் வந்து ஒரு விஷன் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க. அது வந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு வந்து தெரியுது. அடுத்து வந்து துலாம் நான் பார்க்குறது என்னென்னா, பெண்கள் இல்லத்தரசிகள் ரொம்ப ஒரு திருப்திகரமான மாதம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும். இது சிலதெல்லாம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு டென்ஷன் இருக்கும். பட் எல்லாமே வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக கன்க்ளூட் ஆகிடும். அந்த அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும், ஒரு மனசை அமைதிப்படுத்தும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஜோஷ் தானே அது. நீங்கள் நினச்சது நடக்குதுனாலே ஒரு ஜோஷ் தானே. அந்த மாதிரி ஒரு நல்ல பலனை நான் வந்து பார்க்குறேன். அதுவும் சந்தோஷம்தான் துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த ஃபேமிலி, அதோடைய டோட்டல் இதை வந்து நீங்கள் தான் பேக்கப் பண்ணி நிற்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை உருவாக்குது. அடுத்து வந்து நான் வந்து பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த், ஆரோக்கியம். இந்த முறை கேதுவால் எந்த ட்ரபிளும் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி 12th ஹவுஸ் 11th ஹவுஸ் தான் போகிறார். பட் ராகு வந்து 5ல் பொசிஷன் எடுக்குது. ராகு 5ல் பொசிஷன் எடுத்ததுன்னா என்ன பண்ணால், கொஞ்சம் அந்த அடி வயிறு சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் சில பேருக்கு யூரோ ட்ராக் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கலாம். பட் ஆனால் மேஜராக எதுவும் இல்லை. அது வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா அங்கே குரு பார்வை விழுது. ஸோ ஏதாவது இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்குது. பயம் இல்லை ஹெல்த்தில். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட் இஸ் வெரி கிளியர். உங்கள் திட்டம் என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் முயற்சி என்ன, அதுக்கு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஓவரால் பார்த்ததில் துலாம் மே மாதம் 2025 நிறைய பலன்கள். நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் விரும்பியது, உங்கள் முயற்சியில் வந்து ஜெயிக்கக்கூடியது, ஒரு பாராட்டு மழையில் நனையிறது, ஒரு பதவி அதிகாரம் கிடைக்கிறது, ஒரு ஒரு வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மேலே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, கொஞ்சம் அப்பர் ஹேண்டு உங்கள் கை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது, பல பேருக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறது, கொஞ்சம் வைடாக எக்ஸ்பான்ஷன், திடீர்னு அப்படியே ஒரு வளர்ச்சி அடைகிறீங்க, அது கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்குது, வேகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணத்தில் மே மாதத்தில் துலாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல மாதமாக தெரியுது. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தெரியுது. டென்ஷன் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா சூரியன் மட்டும் கொஞ்சம் 7-8 வருவார். அவர் 7-8 மூவ் பண்ணுறதுனால சடனாக ஏதாவது ஒரு ஒரு ஆங்கர் மூட் அப்படியே வரும். அது இல்லாமல் இருந்தால் போதும். மற்றபடிக்கு எல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலனே நிறைய பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாமல் இருக்காது, கண்டிப்பாக பொருந்தும். வெறும் ராசி அடிப்படையில் எடுத்தாலே அந்த எமோஷன்ஸ், அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கிறது கிளியராக பொருந்தும். இன்னும் உங்களுடைய லக்னத்தை மேட்ச் பண்ணி 2 வீடியோவாக நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொருந்தணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், புதுசாக பார்க்கலன்னு சொல்கிறேன். லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி பொசிஷனோட காம்பினேஷன் எடுப்போம். ராசி என்பது உங்கள் மனசு, உங்கள் மனசு என்பது உங்கள் எமோஷன், உங்கள் எமோஷன் என்பது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த எமோஷனில் தான் கொடுக்கும். அண்ட் ராசி என்பது தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா நடைமுறை வாழ்க்கையும் நம்ம ராசி மூலியமாக தான் அனுபவிப்போம். ஆனால் லக்னம் என்பது தான் அது நிச்சயிக்கப்பட்ட விதி என்னன்றதை காமிக்கும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 4 months பார்த்தா தான் ஒரு அப்சர்வேஷன் கிளியராக புரியும். என்ன நடக்குது, நமக்கு என்ன மேட்ச் ஆகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதோட மெயினாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அந்த தசாபுக்தி என்னத்தை கிளியராக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 9 சனி தசையா, குரு தசையா, ராகு கேது தசையா, என்ன தசை நடக்குதுன்னு கிளியராக அப்சர்வ் பண்ணி அதை அந்த கிராஃபை கரெக்டாக பாருங்கள். அந்த பர்டிகுலர் பிளானட், அந்த தசா நடத்தக்கூடிய பர்டிகுலர் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து சரியாக இருக்கா, அது நல்ல பொசிஷனில் இருக்கா, அதிலிருந்து பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதை பாருங்கள். இதில் வந்து கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்குது, வக்ரகதி இருக்குது, ஷட்பல ஸ்கோர் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ தெளிவாக அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு என்னென்னா, ஹாரோஸ்கோப்புடைய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கமெண்ட்ஸில் படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஜெனினா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கூட ரீசனாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் வேலை செய்யுமா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பார்க்கறதுல நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சூரியனை பேஸ் பண்ணி தான் மற்ற கோளோட நகர்வு இருக்கும். சன்னோட லைட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் என்னுடைய இது தப்பு இல்லைன்னா நான் சொல்கிறேன், சூரியன்லேருந்து ஒளி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes, 12 minutes, 10 minutes, 3 minutes தான் ரீச் ஆகும். ஸோ அந்த சூரியனை ஒளியை உள் வாங்கி தான் இதெல்லாம் ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுலேருந்து தான் சந்திரன், அதோட இன்னும் ஒரு சின்ன பகுதி அதான் எமோஷனை கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சூரியன்னா சூரியனா ரூலர்னு அர்த்தம்.
இப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த நாட்டுடைய சட்டம் நம்ம நாட்டில் இருக்குமானா இருக்காது. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி யூனிவர்சல் லாவானா இருக்காது. ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்க? ஒரு ராஜா கொண்டு வரார். ராஜானா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர். அப்போது ஒரு கிங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு அதிபர்னு சொல்கிறோம், இல்லை பிரசிடென்ட்னு சொல்கிறோம், இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு உட்பட்டு தான் அந்த மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதான் ரீசன். அந்த நாட்டுக்கு உட்பட்ட ஒரு திட்டங்களுக்கு அந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரிசல்ட்ஸை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். யாருமே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணுங்கள். பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா என்னன்னா 12 ஹவுசஸ் இருக்குது. அந்த 12 ராசி கட்டம் என்பது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். அதை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் லைனாக இருக்கும். அதில் எந்தெந்த ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன பிளானட் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக படிக்க முடிஞ்சுன்னா என்ன நட்சத்திரமில் பொசிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் தான் ரிசல்ட்டை காமிக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத இன்னொரு டீப்பாக ரிசல்ட்ஸை காமிக்கும். ஸோ இந்த ரீடிங்கோட இந்த ஹாரோஸ்கோப் நான் மந்த்லி கொடுக்குறத மேட்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றும் இந்த மாத பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் எவ்வளோ தூரம் அதை பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் காம்போ பண்ண சொல்லி கேட்டிங்க. மாத பலன் காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். பட் மாத பலன் இந்த அளவுக்கு காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ஸோடு நான் வந்து கால்குலேஷனை போடணும். அது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை த பெஸ்ட். மற்ற கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மாத பலன் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மற்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் உங்களுக்கு பயன்படணும், அது சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீடை வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், லேட்டாக வந்து என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தா நல்லது. இந்த இப்போ சப்போஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது ஒரு தடவை முன்னாடி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணல, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, இது சரியான டைமா, எந்த நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், அதை என்றைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். வாஸ்து, வீடு மெயின். வீடு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான், எப்போயும் ஒன்று புரிஞ்சு, நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுங்கிறது உங்கள் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலி. ஸோ டோட்டலாகவே இந்த வாஸ்து மேப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துவில் போனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பாருங்கள். பார்த்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லை அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை உங்கள் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஆதரவு கொடுத்து தான் இருக்கீங்க. மியூச்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிரக பயிற்சிகளாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும். என்ன மனமார்ந்த பிரார்த்தனை எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.